அனைவருக்கும் நமஸ்காரம். அப்பா, நம்மளுடைய வாழ்க்கையில் இனி ஒரு ஜெயம் அப்படி என்று பெருமூச்சு விடுகின்ற ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்க போகிறது? இத்தனை வருஷம் உள்ளூர்ல குப்பை கட்டணும், இத்தனை வருஷம் ஒரே இடத்துல இருந்தோம், அல்லது இத்தனை வருஷம் இந்த பிரச்சனை சந்திச்சோம், எப்ப தீருமோ, எப்ப தீர்க்குமோ, எப்ப விடியுமோ, எப்பொழுது முடியுமோ என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் விடிந்துவிடும். இதனால் வரை கன்சீவா இல்லாதவர்களுக்கு, அதாவது கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுப்பா, இந்த குழந்தை நிக்கல போனா இந்த மாதம் நிற்கும். இந்த மாதம் ஆணாக இருந்தால் நீங்கள் தந்தையாக்கப்படுவீர்கள். பெண்ணாக இருந்து விட்டால் இப்பொழுது மகப்பேறு, நீங்கள் தாய்மை அடைவீர்கள், உங்கள் வம்சத்தை பூர்த்தி செய்வீர்கள். எத்தனை பேர் வாயில் வார்த்தைகள் விழுந்த நீங்கள் இப்பொழுது அத்தனை பேர் வாயிலும் மகராசி கன்சீவ் ஆயிட்டா அப்படி என்ற வாழ்த்துக்களை பெறுவீர்கள். அதுவும் குறிப்பா தாய் வழி உறவும், தந்தை வழி உறவும், மாமியார் வழி, ஊர் உலகம் அத்தனையும் உங்கள் பேர் போற்றும். குறிப்பா வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு அற்புதமாக செல்வீர்கள். அதாவது அரசு உத்தியோகம் எடுத்துங்க, அரசாங்க ஊழியர்கள் எடுத்துங்க, வேலையில இருப்பவர்கள் எடுத்துங்க, மாற்றம் கன்ஃபார்ம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், பதவி உயர்வோட டிரான்ஸ்ஃபர். அங்கதான் ட்விஸ்ட். வேலையில டிரான்ஸ்ஃபர் ஆனா பரவாயில்ல, வேலையில பதவி உயர்வு உங்களுக்கு இந்த மாதம் உண்டு, பட்டமும் பாராட்டும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் பட்டத்தாலும் பதக்கத்தாலும் பார்போற்று ஊராலும், ஊர் மக்களாலும், நிர்வாகத்தாலும், அதே நேரத்தில் குழந்தைகளாலும், குருமார்கள் ஆசிகளாலும் அற்புதமாக பலம் பெறும் ராசி தனுசு ராசி. கருவுற்றிருந்த பெண்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். அது மட்டும்தான் இந்த மாதத்தில் ஒரு குறையாகவும் அல்லது கவனமாகவும் இருக்க வேண்டும். கரு தங்கிய பெண்களுக்கு சற்று கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். சூடான பொருட்களையோ அல்லது மிகவும் குளிர்ச்சியான பொருட்களையோ எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவசியமானால் பிரயாணம் பண்ணுங்கள், இல்லை என்றால் பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். பிரயாணம் தவிர்ப்பது பெண்களுக்கு மட்டுமே இந்த மாதம் சிறப்பு. ஆண் கண்டிப்பாக பிரயாணம் செய்வார். அந்த பிரயாணம் வெற்றி கொடிக்கட்டும். ஆக தனுசு ராசி நேயர்கள் ஆணாக இருந்தால் இப்படி எடுத்துங்களேன். இப்போ ஆணாக இருந்தால் உங்களுடைய சில பேருக்கு டீ பிடிக்கும், ஜூஸ் பிடிக்கும், அதாவது லிக்விட் ஐட்டங்கள் பிடிக்கும். அதில் குறிப்பா எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஆண் இந்த மாதம் தேன் தானங்களையும் அல்லது தேனையும், மலைத்தேன், ஐயா கண்ணதாசன் சொல்லுவார்ல, மலைத்தேன், கன்னித்தேன், மலர்ந்தேன், இப்படி தேன் என்பதை தேன் தானம் செய்து விடுங்கள் அல்லது தேனை அருந்துங்கள். உங்களுக்கு பராக்கிரமங்கள் அத்தனையும் கிடைக்கும். உதாரணம், இதனால வர வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி வெயிட்டிங்ல இருக்கு? அப்ளிகேஷன் கொடுத்துருங்க சார், என் டிரான்ஸ்ஃபர் சார், தேன் பாட்டில் வாங்கி போங்க, அல்லது தேன் தானம் கொடுத்துட்டு போங்க, அல்லது தேன் அபிஷேகம் பண்ணி பாருங்க. அங்கே போனவுடனே உங்களுக்கு ஆர்டர் ரெடியாக இருக்கு சார், நீங்கள் கேட்ட ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க சார். ஆக தனுசு ராசிக்கு விருப்பங்கள் நிறைவேறும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருவுற்ற பெண்கள் மட்டும் கவனமுடன் இருங்கள் என்பது கூறிக்கொண்டு, தை மாதம் தந்தையாகவும் தாயாகவும் தர்மத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசி பலன்கள், ராசிகள் வெற்றி கொடிகட்டும். குடும்பத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி இந்த மாதம் பொன்னான காலங்களாக மாற அதை நீங்க அனுபவிக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்றிகள், நமஸ்காரங்கள்.